பஞ்சாபிலிருந்து ஒரு பெரிய யாத்திரை கூட்டம் ஆசிரமத்திற்கு வந்தது. அதில் ஒருவர் பகவானது புகழ் பஞ்சாபில் பரவி இருப்பதாகவும் அதனாலேயே அவர்கள் பகவானை தரிசிக்க வந்திருப்பதாகவும் கூறி ஏதாவது உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பகவான் மந்த ஹாசத்துடன் மௌனமாய் இருந்தார். சிறிது நேரமானதும் பக்தி யோகம், ஞானம் என்னும் இவற்றுள் எவ்வழி சிறந்தது என்று ஒருவர் வினவினர். அதற்கும் பகவான் குறுமுறுவலோடு மௌனமாயே இருந்தார். விடையொன்றும் பேச்சொன்றும் இல்லாதது போக கூட்டம் கலைந்தலாயிற்று. சிலர் மட்டும் சிரத்தையுடன் காத்திருந்தனர். பகவான் பழைய பக்தர் ஒருவர், எவ்வளவு சிறந்த பேச்சை காட்டிலும் சாலச் சிறந்த மௌனத்தாலேயே பகவான் உங்கள் வினாக்கள் அனைத்திற்கும் விடையளித்து விட்டார் என்று மகிழ்ச்சியுடன் உரைத்தார். பகவான் சற்று வெளியே போய் திரும்பியதும் அவ்வன்பர் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும் நம்பிக்கையினிடையே கேள்விகள் பெரும்பாலும் கேட்கப்படுகின்றன. ஆனால் சிலர் கடவுளின் இருப்பையே சந்தேகிக்கின்றனர். அவர்களுக்கு என்ன சொல்வது? இப்படி என்று இவ்வளோ பெரிய ஒரு உரையாடல் வருதுங்க. பகவானுடைய பதில பார்ப்போம். கடவுளின் இருப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு புறம் இருக்கட்டும். நாம் இருக்கிறோமா, எப்படி எதுவாய் இருக்கிறோம் என்று நமது இருப்பை முதலில் காண்போம். அதாவது பல பேர் பகவானை தரிசனம் பண்ண வந்திருக்காங்க. அவருடைய புகழ், அவருடைய பெயர், அவருடைய பராக்கிரா, அவருடைய இதெல்லாம் கேட்டு ஜென்ரலாவே ஒரு கூட்டம் ஒரு மாஸ் ஒரு கூட்டம் வரும்போது ஏதாவது உபதேசம் பண்ணுங்க. உனக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது சொல்லு. உனக்கு பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா பார்க்கலாம். இல்ல உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அதை கேட்கலாம். சரி, சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, ஏதாவது பேசுங்களேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு உபதேசம் சொல்லுங்களேன்னு ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி ஒரு குரூப் வரும். நீங்க திருவண்ணாமலையில கிரிவல பாதையில உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களை பார்ப்பாங்க, திடீர்னு பார்ப்பாங்க. ஓ, இவரை பார்க்க ஏதோ ஒரு சாமியார் மாதிரி தெரியுது, இவரை பார்த்தா ஏதோ ஒன்று கேட்கலாம். உடனே வருவாங்க, சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம், ஏதாவது சொல்லுங்க சாமி. என்னது, நீங்க யாருன்னே எனக்கு தெரியல, இது வந்தவுடனே ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னா அப்படியே எனக்கு என்ன உங்களை பத்தி அப்படியே ஸ்கிரீன்ல ஓடிக்கிட்டா இருக்குது. ஏதாவது ஒண்ணு என்னத்த சொல்றது. சரி, நல்லா இருப்பீங்க, போயிட்டு வாங்கலாம். இல்ல வேற ஏதாவது உபதேசம். நீ உனக்கு என்ன வேணும் ஏதுன்னே கேட்கலன்னா இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க. அந்த மாதிரிதான் அவர்கிட்டையும் பல பேர் கேட்கும்போது அவர் இவங்க கேட்கக்கூடியவர்களுடைய சிரத்தை, அவர்கள் எந்த உணர்வில் இருந்து கேட்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் பதில் வரும். முன்னாடி ஒருத்தங்க என்ன சொன்னாங்க, நாங்க ஊருக்கு போறோம், எங்களை பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. 2-3 நாள் அங்க தங்கிட்டு போறவங்கள்ட்ட பிளஸிங் பண்றதை மட்டும் விடாம அவர் ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி அவங்கள கொஞ்ச நேரம் எவ்வளவோ விஷயங்களை பேசியிருக்காரு. இங்க யாராவது உபதேசம் பண்ணுங்கும் போது இந்த இடத்துல மௌனமா உட்காந்துருக்காரு, பேசவே இல்லை, சிரிச்சுக்கிட்டு அப்படியே மௌனமா உட்காந்துருக்காரு. அங்க போறவங்க கிட்ட கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கவரை இங்கேயே மௌனமா இருக்காரு. கேட்பவர்களுடைய கேள்வி, அதனுடைய ஆழமும் அதனுடைய தேடுதலும், அது அவர்களுக்கு ஒரு தேவை என்ற கோணத்திலே கேட்கிறார்களா அல்லது தேவையில்லாமல் சும்மா எதையாவது கேட்க வேண்டும் என்று கேட்கிறார்களா என்பதை அவர்கள் கேட்பதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் மௌனமா இருந்துட்டு சிரிச்சுட்டே இருந்திருக்காரு. அதுவும் பத்தலன்னு அவங்க கேட்டிருக்காங்க, பகவான் பக்தி சிறந்ததா இல்ல ஞான யோகம் பக்தி யோகம் எது சிறந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் சிரிச்சுட்டு கம்முனே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க இதை கேட்கும் போதுதான் என்ன சொல்றாரு, கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும் நம்பிக்கையுடனே கேள்விகள் பெரும்பாலும் கேட்கப்பட்டு இருக்கின்றன. ஆனால் சிலர் கடவுளின் இருப்பை சந்தேகிக்கின்றனர். அவர்களுக்கு என்ன சொல்வதுன்னு ஒரு பக்தர் கேட்கும் போது, கடவுள் இருக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கடவுள் ஒரு புறம் இருக்கட்டும், நீ ஏன் இப்ப கடவுளை பத்தி ஆராய்ச்சி பண்ற? அவர் இருக்கிறாரு இல்ல, அது செகண்டரி. நீ யாருன்னு ஒன்னு ஆராய்ச்சி பண்ணு. நாம் யார் என்று, நாம் இருக்கிறோமா? சரி, நாம் இருக்கிறோம் என்றால் எப்படி இருக்கிறோம், என்னவாக இருக்கிறோம்? நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸை நீ கொஸ்டின் பண்ணு. நான்றது யாரு, நான் என்ன பண்றேன், இங்க எதுக்கு நான் இருக்கிறேன், இந்த உலகம் என்ன, ஒன்ன நீ கொஸ்டின் பண்ணிக்கிட்டே போனேன்னா இந்த உலகத்துக்கான பதிலும் கிடைக்கும், கடவுளுக்கான பதிலும் கிடைக்கும். நீ கடவுளை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே போனேன்னா அது கொஸ்டின் தான் இருக்குமே தவிர அந்த ஆன்சர் உனக்கு சாட்டிஸ்பேக்ஷனே ஆகாது. இல்ல ஒரு 10 ஆன்சர் சொன்னா ஏதாவது உனக்கு பிடிச்ச ஆன்சர் எடுத்து வச்சுட்டு இதான்ப்பா கடவுள்னு ஒரு கேட்டகரியில போட்டு உட்காந்துக்குவேன். அதனால ஒன்ன நீ டிஸ்கவர் பண்ணேனாலே எல்லாத்துக்கான ஆன்சர் உனக்கே கிடைச்சிடும் அப்படிங்கறதான் இங்க சொல்றாரு. உடனே அந்த நண்பர் கேட்கிறாரு, என் முன்னே ஒரு உலகை நான் காண்பதால் நான் இருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு உலகம் இருக்குது, அதை நான் பார்க்கிறேன், அதனால நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன், உலகத்தை படைத்த கடவுளும் ஒருவர் இருக்க வேண்டும்.
என் முன்னே ஒரு உலகத்தை பார்க்கிறேன். அப்ப உலகம் இருக்குது, அதை நான் பார்க்கிறேன். அப்ப உலகம் இருக்குன்னா அதை படிச்ச ஒரு ஆள் இருந்துதான் ஆகணும். ஒருவர் இருக்க வேண்டும், அவரை நான் உணர்வது எப்படி? அப்படி இருக்கிற அந்த கடவுளை நான் எப்படி உணர்றது அப்படின்னு கேட்கிறார். உடனே பகவான் சொல்றார், உலகத்தை காணும் நாம் யார் என்பதை உணர்ந்தாலன்றி உண்மை உள்ளபடி விளங்காது. சரி, நீ இப்ப நம்ம முன்னாடி உலகம் இருக்கு, இதை படைச்ச கடவுளை நான் எப்படி உணர்துன்னு கேட்கிற. அதை நான் உணர்றதுக்கு நான் எவ்வளவோ சொன்னாலும் அவனுக்கு உண்மை புரியாது. புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் அது கிடையாது. உன் அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்குது. நீ யாருன்னு உன்னை உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன்னா, உலகத்தை காணும் நாம் யார் என்பதை, இந்த உலகத்தை பார்க்கிறவன் தான் நானு. நான் யாருங்கிற உண்மை உனக்கு எப்ப புரிஞ்சிருச்சுன்னா, இல்ல இது புரியாத வரைக்கும் உண்மை உள்ளபடி விளங்காது. உனக்கு நீ யாருன்னு தெரியாத வரைக்கும் என்ன சொன்னாலும் உனக்கு எக்ஸாக்ட் ட்ரூத்தை உன்னால என்ன பண்ணிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாதுப்பா அப்படிங்கிறார். நல்லது.